எச்சு ஊறுது மயனே. அடாடாடாடாடா பாருங்க, கொதிக்கையிலேயே வாசம் கடுமையாக இருக்கு. பார்க்கையிலே நெய் நெருப்புமா இருக்கு. அவ சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அம்மா, நான் சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு சிக்கன் கிரேவி பண்ணி தரவா? கிரேவி வேண்டாம் மயனே, உரப்பா இருக்கு. அதனால சிக்கன் வெள்ளை குருமா பண்ணி கொடு மயனே. சரிம்மா, இரு, உனக்கு ஒரு 5 நிமிஷத்துல பண்ணி தரேன். அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமானம் நெல்லியானா சியப்பன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைல சிக்கன் வெள்ளை குருமா தான் நம்ம தயார் பண்ணிருக்கோம். சிக்கன் வெள்ளை குருமா இட்லி, தோசை, அதே போல சப்பாத்தி, பரோட்டா, முக்கியமா ஆப்பம், இடியாப்பத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும். உரப்பு வந்து இருக்காது. பெரியூர்ல இருந்து சிறியூர் வர எல்லாருமே நல்லா விரும்பி வந்து சாப்பிடலாம். சிக்கன் வெள்ளை குருமா எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் சேனலை புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப ருசியான வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைல்ல சிக்கன் வெள்ளை குருமா நம்ம தயார் பண்ணி போடுவோமா? வாங்க தயார் பண்ணி சிக்கன் வெள்ளை குருமா இப்போ தாளிப்பு ஒன்று இருக்கு, அதனால மண் சட்டி வச்சுக்கிறேன். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. சிக்கன் வெள்ளை குருமா நம்ம தயார் பண்றதுக்கு நெய் சேர்த்து பண்ணா தான் நல்லா அருமையா இருக்கும். அதனால நெய் வந்து 2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா நீங்க சாதாரணமா எண்ணெயில எந்த எண்ணெயில வேணாலும் நீங்க தாளிச்சுக்கலாம். இப்ப நெய் சேர்த்துக்கிறேன். மண் சட்டியில சேர்த்த நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நல்ல வாசனைக்கு துண்டு சுருள் போட்ட ஒரு ஸ்டாரு, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, அதோட ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. இந்த குழம்பா இருந்தாலும் நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியாவில் பெரும்பாலும் நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்ப்போம். 100 கிராம் வெங்காயத்தை தோல் உரிச்சு அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்ப சேர்த்துக்கிறேன். நெய்யில் சேர்த்த வெங்காயத்தை அப்படியே நல்லா வதக்கு நல்லா வதக்குறேன். அப்படியே அலசில கருவேப்பிலை 3 எனக்கு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையில் கருவேப்பிலை வந்துச்சுன்னா தயவு செய்து கருவேப்பிலை தூக்கி எறியாதிய, உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. கருவேப்பிலையும் எடுத்து சாப்பிடுங்க. நெய்யில் சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா அரைப்பாத்துக்கு நல்லா வதக்கிட்டான். இப்போ 4 பச்சை மிளகாய் அலசி கீரி சேர்த்துக்கிறேன். சேர்த்த பச்சை மிளகாய் 2 பிரட்டி விட்டு அப்படியே கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்து அலசி இப்போ சேர்த்துக்கிறேன். புதினா இலை சேர்த்தோம்னா அடாடாடா அந்த சிக்கன் வெள்ளை குருமா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ புதினா சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, சிக்கன் வெள்ளை குருமா குறைஞ்சது 6 நபராவது நம்ம சாப்பிடலாம். 15 பல்லு பூண்டை தோல் நீக்கி அலசி சின்ன சின்னமாக இப்போ நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 இஞ்சியை தோல் நீக்கி அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். நெய்யில் சேர்த்த சின்ன சின்னமாக நறுக்கிய இஞ்சி துண்டையும் பூண்டு துண்டையும் அப்படியே நெய்யில் அப்படியே கிண்டுன்னு பச்சை வாடை போகிற அளவில் வதக்கி நெய்யில் சேர்த்த அனைத்து பொருளும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா நெய்யில் வதக்கிட்டான். 1 கிலோ சிக்கனை 2 முறைக்கு 3 முறை நல்லா அலசி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நெய்யில் சேர்த்த சிக்கனை அப்படியே சுருள அப்படியே கிண்டுறான். நெய்யில் சேர்த்த சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நல்லா சிக்கன்ல நல்லா உப்பு சாடுறதுக்கு உப்பு 1 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்த கல்லுப்பையும் நல்லா அப்படியே பரட்டி விட்டு நெய்யில் நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்க்கலை. நம்ம சேர்த்த சிக்கனை கவுச்சி வாடை அடிக்கும். அதனால நெய்யில் அரை தரத்துக்கு நல்லா வதக்கணும். அப்படியே நெய்யில் நல்லா வதங்கட்டும், மூடி போட்டுக்குவோம். நெய்யில சிக்கன் நல்லா வதக்கிட்டு இருக்கு. இப்ப சிக்கன் வெள்ளை குருமாவுக்கு தேங்காய் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதனால மிக்சி சாரை எடுத்து அரை முடி தேங்காயை சின்ன சின்ன நறுக்கி இப்ப மிக்சி சார்ல வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கன் வெள்ளை குருமா நல்லா ருசியாவும் அதே போல குழம்பு கெட்டியா இருக்கிறதுக்கு 1 தேக்கரண்டி கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா சேர்த்தா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். சிக்கன் வெள்ளை குருமா ருசியா இருக்கிறதுக்கு 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு 1 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நல்ல காரத்துக்கு நல்ல வாசனைக்கு 1/2 தேக்கரண்டி மிளகு சேர்த்துக்கிறேன். அனைத்து பொருட்களும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். நல்லா நைஸா அரைக்கிறதுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி நல்லா நைஸா நல்லா அரைச்சுக்கணும். மை போல நெய்யில சேர்த்த சிக்கனை நல்லா அரை தரத்துக்கு நல்லா வதக்கிட்டேன் நெய்யில. இப்போ அரைச்ச தேங்காய் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டுருவோம். அலசி சேர்த்துக்குவோம்.
சிக்கன் சேர்த்து வதக்கையிலேயே அந்த சிக்கனில் அந்த தண்ணி வெளிவிடும். அந்த தண்ணியே போதுமானது. நம்ம அளவுக்கு மீறி தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி நம்ம ஊற்றினோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காய் மசாலா நல்லா சிக்கனில் சார்ந்து நல்லா வத்தட்டும். மூடி போட்டுக்குவோம். சிக்கனில் நம்ம தேங்காய் மசாலா சேர்த்து குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. சிக்கன் உள்ள தண்ணியே நம்ம விட்டுருக்கு. கொஞ்சம் வத்தட்டும். சிக்கனில் சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா பாருங்கள் வத்திருச்சு. இதுவே போதுமானது. நெய்யில் வதக்கின சிக்கனில் நம்ம தேங்காய் மசாலா சேர்த்த உடனே அடாடாடா வாசனைலாம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ஊரே கூப்பிடுதுங்க. சிக்கன் புளிப்புக்கும் அதே போல் ருசிக்கும் அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு சேர்த்துக்கிறேன். அப்படியே எலுமிச்சம்பழத்தை புளின்னு நல்லா புளிஞ்சு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து அலசி சின்ன சின்ன நறுக்கி சேர்த்துக்கிறேன். மலைச்சாரல் போல் மல்லித்தலையை அப்படி தூவி விட்டு கடைசியாக நெய் சேர்த்துக்கிட்டுருவோம். நெய் சேர்த்தோம்னா அடாடாடாடா அந்த சிக்கன் வெள்ளை குருமா அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால் நெய் ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நெய் அப்படி சேர்த்து நெய்யை அப்படியே கிண்டி விட்டு அருமையான முறையில் நாக்குக்கு ருசியான வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் சிக்கன் வெள்ளை குருமா வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். சிக்கன் வெள்ளை குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, அதை விட இடியப்பம், ஆப்பத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்க. இனிமேல் சாப்பிட்டு பார்த்துட வேண்டியதான் நண்பர்களே. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அக்கையில எச்சு உருது மயனே. எப்படிமா சிக்கன் வெள்ளை குருமா எப்படிமா இருக்கு? இட்லிக்கு அருமையா இருக்கு மயனே. சூப்பரா இருக்கு. உரப்பு இல்லாம இருக்கு. வாசனையா நல்லா இருக்கு. இட்லி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே சேரும். உரப்பு இல்லாம இருக்கு. நல்லா சாப்பிட ருசியா இருக்கு. 3 இட்லிக்கு 4-6 இட்லி சாப்பிட முடியாது. மயன்லாம் 10 இட்லி திட்டுறான். எல்லாரும் வாங்க சாப்பிடுறோம். சிக்கன் வெள்ளை குருமா சாப்பிட வாங்க. நமது வில்லேஜ் ஹெல்த்தி ஃபுட் அதனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை அடிக்கடி பாருங்க சார். மீண்டும் அடுத்தபடியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.